Thank you, sir. There is a famous saying of Albert Einstein: if you ask a fish to climb a tree, it will remain useless throughout his life. So every child is unique. They have their own talent, potential. Identify it and ask them to focus on it. That is what the thought shared by our DSP. Thank you, sir. Thank you for your valuable speech. Now, may I request Assistant Medical Officer. Good evening, everyone, on the dais and off the dais. So it is an honor to be invited to this celebration of yours. First of all, congratulations to all the students who participated. The performances were amazing actually. Say karate இருக்கட்டும், யோகாவா இருக்கட்டும், இல்லை டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களாமே ரொம்ப க்யூட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப டைமை நான் சாப்பிட விரும்பலை. ஆல்ரெடி எனக்கு ரொம்ப டயர்டான ஃபேஸஸ்லாம் தெரியுது. ஸோ 3 விஷயம் மட்டும்தான் நான் இங்கே சொல்ல போகிறேன் ஆஸ் அ டாக்டர். ஸோ 3 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹைட்ரேஷன், 2வது டயட்டு, 3வது குட் ரெஜிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டிசிப்ளின். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குற ஒரு செல்ஃப் டிசிப்ளின். இது சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இது ஃபாரெவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் லெட் மீ டாக் அபவுட் ஹைட்ரேஷன். ஸோ இங்கே இருக்கிற எத்தனை பேரண்ட்ஸ் வந்துட்டு என் பசங்க வந்துட்டு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகிற தண்ணி வந்துட்டு அப்படியே வருதுன்னு நினைக்கிறீங்க குடிக்காம? யா. ஸோ இப்போது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு ஊட்டி வந்துட்டு கோல்ட் வெதராக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது இல்லை. பட் செகண்ட் திங், ஊட்டியில் மட்டும் இல்லை, நான் எல்லா இடத்துலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நோ அஃபென்ஸ், பட் வாஷ்ரூம் பிரேக்கை தவிர மற்ற டைமில் வந்துட்டு வாஷ்ரூம் வருதுன்னா அனுப்புறதில்லை அப்படிங்கிறது தான். ஸோ இதனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு உண்டாகும். யூரினரி இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லைன்னா கேஸ்ட்ரிக் இஷ்யூஸாக இருக்கட்டும், புவர் கான்சன்ட்ரேஷன், ஹெட்ஏக்ஸ், இதெல்லாமே வரலாம். ஸோ குழந்தைங்க டிபெண்டிங் ஆன் தேர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தே ஷுட் ட்ரிங்க் 1.5 liters to 2 liters per day. குட்டி குழந்தைங்க. இதே இது கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்கன்னா அட்லீஸ்ட் 2.5 liters வரைக்கும் குடிக்கணும். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த பேரண்ட்ஸ் அண்ட் த டீச்சர்ஸ் டு மேக் ஷுர் தட் your kids drink enough amount of water and also they can use the washroom whenever they want to. ஓகேங்களா? செகண்ட் திங் வந்துட்டு டயட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு இருந்த ஹெல்த்தோ இல்லை நம்ம பேரண்ட்ஸ்க்கு இருந்த ஹெல்த் வந்துட்டு நமக்கு பாதி கூட இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நமக்கு அவங்களுக்கு கிடைச்ச தானியங்களும் அவங்களுக்கு கிடைச்ச ஃபுட்டோட குவாலிட்டியும் நமக்கு இப்போ இல்லை. அவங்க ஆனால் கேலரிஸ்லாம் கவுண்ட் பண்ணதில்லை. அவங்க நல்லா வேலை பார்த்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. பட் ஆஸ் அ தம் ரூல் வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் மேக்ஸிமம் ட்ரை டு அவாய்ட் பேக்ட் ஃபுட். பேக்ட் ஃபுட்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக போகிறது என்னென்னா சிப்ஸு, பிஸ்கெட்ஸு. பட் அப்படி இல்லை. எந்த ரெடிமேட் ஃபுட் பேக்டாக வந்தாலும் இல்லை எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் பேக்டாக இருக்கும்போது அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் ஆகிருக்கா, இல்லை ஸ்வீட்னஸ் ஆட் ஆகிருக்கா, இல்லை கலர்ஸ் ஆட் ஆகிருக்காங்கிறத பார்த்து நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். பேக் ஃபுட்டு இல்லாமல் எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸும் கிராண்ட் பேரண்ட்ஸும் என்ன பண்ணாங்க, வீட்டில் வந்துட்டு எள்ளு உருண்டை, இல்லை வந்துட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிச்சி ஒரு உருண்டை, இல்லை வந்துட்டு மாலட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு எத்தனிசிட்டிக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும் விச் ஆர் ஹெல்தி ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் மெனி ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் பிஸி டூயிங் தேர் ஒர்க். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு தே டோன்ட் ஹாவ் டைம் டு டூ எவ்ரி திங் ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ but what I found in my experience is that most of the healthiest options are very easy to make. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த உருண்டைகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி டு மேக். ஸோ இந்த உருண்டைகள்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி ஸ்நாக்ஸ் சார்ட்டட் அவுட்.
அதே மாதிரி இந்த டீ காஃபி அந்த மாதிரி ஒரு ஹாட் பெவரேஜஸ்லாம் கொடுக்கறதுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு சத்து மாவு கஞ்சி கொடுக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு கொடுக்குறோமோ சேம் இம்பார்ட்டன்ஸ் ப்ரோட்டீன்ஸ்க்கும் ஃபைபர்ஸ்க்கும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ டயட் இஸ் லைக் ப்ளவிங் அ சீட். நம்ம இப்போ என்ன நினைக்கிறோன்னா நிறைய க்ரானிக் டிசீசஸ் வருது இல்லையா, டயபெட்டிஸாக இருக்கட்டும், ஃபேட்டி லிவர், ஒபிசிட்டி, இதெல்லாம் ரொம்ப வளர்ந்து வர டிசீசஸ். இப்போ அதுக்கு காரணம் நம்ம அன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடோ இல்லை ஒரு வருஷம் சாப்பிட்ற சாப்பாட்டுனால தான் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி இல்லை. குழந்தைங்கள்லேருந்து பேட் ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்தாலும் இந்த க்ரானிக் டிசீசஸ்லாம் வரலாம். ஓகேங்களா? ஸோ we should be very mindful about what we give our kids. Third thing, but very important thing, is the regimen. அதாவது physical activity. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பேரண்ட்ஸ் கிட்ட நிறைய கேட்குற கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா, என் பசங்க எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்காங்க, ஃபோன்லேயே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ எத்தனை பேரண்ட்ஸ் அதை ஃபீல் பண்ணுறீங்க? எப்போ பார்த்தாலும் உங்கள் பசங்க ஃபோன்லேயே இருக்கிற மாதிரி தோணுது? ஒருத்தங்க மட்டும்தான் கேட்டுக்கிறாங்க, மற்ற யாரும் ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லைங்களா? ஸோ இப்போது ஃபோன் பார்க்குறதுனால என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்க வந்துட்டு they are seeing the world through the phone or through social media. So when the time comes that they have to face the society, the real world, they are undergoing a lot of mental issues. அதாவது they are undergoing a lot of stress. ஸோ ஆன்சைட்டியாக இருக்கட்டும், டிப்ரெஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி பேனிக் அட்டாக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இது வளர்ந்து வர மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நாம் வந்துட்டு அட்ரஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள விளையாட விடுறது, மற்றவங்க கிட்ட பேச விடுறது, இல்லை குழந்தைங்க கூட விளையாடுறதுனாலையும் இல்லை மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனாலையும் அவங்களுடைய இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் சோஷியல் ரிலேஷன்ஷிப்பும் பெட்டர் ஆகுது. அண்ட் தே ஆர் சீயிங் த வேர்ல்ட் ஆஸ் இட் இஸ். ஸோ வேர்ல்டை அப்படி பார்க்கும்போது when they are coming out to face the world, there are no stresses and they know how to solve a problem. So இப்போ இருக்கிறவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ப்ராப்ளம்ங்கிறத வந்துட்டு காமிக்காமலே வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் யூ ஷுட் teach your kids about the problems and problem solving strategies. ஓகேங்களா? ஸோ இப்போது நான் எதுவுமே புதுசாக நான் உங்களுக்கு சொல்லலை, எல்லாமே பழசு தான், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். என்னடா இவங்க பேச கூப்பிட்டா தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் இட் இஸ் ஜஸ்ட் அ கான்ஸ்டன்ட் ரிமைண்டர் டு myself and to everyone here, to each one of us, that we have an important role to bring up a healthy and strong generation. அது நம்மளை மட்டும் இல்லை, we have to bring up a very strong physically and mentally healthy strong generation to this society. So with this I would like to end my speech. I am really honored to talk in front of all our esteemed guests, and I thank school administration and Amin sir for inviting to be a part of this celebration. And I am thankful to everyone for patiently listening to me. I can see many people are sleeping there. So thank you.